சாண்ட்ரா திவ்யாவை காரணத்தினாலையும் சிறை இந்த வீட்டில் இத மேற்பார்வையிட விக்ரம் உல்கர் சவுண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவோட தொடர்ச்சியா தான் இந்த ப்ரோமோவை விட்டுருக்காங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ப்ரோமோலேயே வந்து யார் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் ஆயிருக்காங்கன்றது ஆப்வியஸாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய ஓட்டு சாண்ட்ராக்கு வந்தது, 2வது அதிக ஓட்டு திவ்யாவுக்கு வந்தது. இதில் வந்து சாண்ட்ரா கூட பிரச்சனை ஏற்படுத்தினதுக்கு காரணமாக இருந்தாங்க. ஆனால் திவ்யா எனக்கு ஃபேராக தெரியலங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக நான் திவ்யாவை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா திவ்யா அவங்களோட வேலையை கரெக்டாக தான் செஞ்சாங்க. மேக்ஸிமம் கிச்சன்லேயே தான் இருந்தாங்க. நிறைய பேருக்கு கேட்டு வச்சாங்க. அவங்க வந்து கொஞ்சம் முகத்தை கோபமாக வச்சு பரிமாறினாங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா கேட்டு வச்சாங்க. அண்ணன் உங்களுக்கு வேணுமா, அண்ணன் உங்களுக்கு வேணுமா, இன்னொன்று வாட்டி நான் வைக்கிறேன், இன்னொன்று வாட்டி வந்து வாங்கிக்கோங்கலாம் சொன்னாங்க. எனக்கு ஃபேராக தான் தெரிஞ்சது. எனக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் ஆனதில் என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு சிலர்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தெரிஞ்சாங்க. அது யாருன்னா, சபரி எப்போவுமே எல்லா டாஸ்க்லையும் கொஞ்சம் தெரிவார். ஆனால் இந்த டாஸ்கில் சபரி சுத்தமாக தெரியவே இல்லை. அதே மாதிரி ரம்யா ஜோ கூட ஓகே. ஆனால் சபரி வந்து இந்த டாஸ்கில் எனக்கு தெரிஞ்சு முழுசாவே தெரியல. என்ன கேட்டால் நான் சபரி தான் வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சரி, இவங்க 2 பேர் இப்போ பிக் பாஸ் எப்படி ஒரு கேமை ப்ளே பண்ணுறாரு பாருங்க. இவங்க ஏற்கனவே விக்ரம்க்கும் இவங்களுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை போதா, அதை இன்னும் அதிகமாக்கணுன்றதுக்காக பிக் பாஸ் ஒரு வேலையை பண்ணுறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அதிகமாக ஓட்டு போட்டதுனால சாண்ட்ராவும் திவ்யாவும் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஜெயிலுக்கு போக போகிறாங்க. ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறாரு. எப்போவுமே கொஞ்சம் ஈவினிங் டைமு மதியானம் டைம் தானே ஜெயிலுக்கு அனுப்புவார். அதுக்கு முன்னாடி சில வேலைகள் இருக்கும்ல, அந்த வேலைகள் எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்ய போறீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது அது கிச்சன் வேலை மட்டும் கிடையாது, கிளீனிங் வேலையிலிருந்து எல்லாமே இவங்க செய்யணும் போல. பிக் பாஸ் சொல்றதை வச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்படி அவங்க வேலை பார்க்கும்போது அந்த விஷயத்தை கவனிச்சுக்க வேண்டியது யாருன்னா, விக்ரம் டீம் தானே ஜெயிச்சிருக்கு. அந்த டீமோட கேப்டனான விக்ரம் தான் கவனிச்சுக்க போறாருன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. பாருங்க பிக் பாஸ் எந்த அளவுக்கு கேமை ப்ளே பண்றாருன்ட்டு, எவ்வளவு கன்னிங்கா பண்றாரு பாத்தீங்களா. அப்ப நீங்க ஒரு பிக் பாஸே இவ்வளவு கன்னிங்காக நடந்துட்டு இருக்கும் போது நம்ம போய் வந்து பிளேயர்ஸ் கிட்ட வந்து ஒழுங்கா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப முட்டாள்தனங்க. பிளேயர்ஸும் கன்னிங்கா தான் இருப்பாங்க. ஏன்னா பிக் பாஸ் எப்படி பண்றாரு பாருங்க. அவங்க 2 பேர் மாட்டிக்கிட்டாங்களா, இப்ப விக்ரம் கிட்ட வேணும்ட்டே வேலை பார்க்க வைக்கிற பொறுப்பை தராரு. விக்ரம் என்ன சும்மாவா இருப்பாரு? அதை கிளீன் பண்ணுங்க, இதை கிளீன் பண்ணுங்க, இப்படி கிளீன் பண்ணுங்க, அப்படி கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லுவார்ல. அப்போ ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகும்ன்றதுக்காக தான் பிக் பாஸ் அப்படி சொல்றாரு. ஸோ விக்ரம் நீங்க தான் இதை வேலைலாம் வாங்க போறீங்கன்னு சொன்னா விக்ரம்க்கு ஒரே சந்தோஷம். இவங்க 2 பேரை பெண்டை நிமித்திரலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க 2 பேரோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா, நீ எதுனாலும் சொல்லு, நாங்க அதுலயும் உனக்கு குடைச்சல கொடுத்து ஒன்னதாண்டா தலையை பிச்சுக்க வைப்போம், நாங்க வேலைலாம் செய்ய மாட்டோம்ன்ற மாதிரி தான் ஒரு லுக் விடுறாங்க. ஏன்னா விக்ரம் என்ன பண்ண முடியும், இதை கிளீன் பண்ணுங்க, இதை எடுத்து வைங்கன்னு சொல்லுவாரு. இவங்க வேணும்ட்டே பொறுமையா எடுத்து வச்சா விக்ரமால என்ன செய்ய முடியும்? இல்ல நீங்க சீக்கிரமா எடுத்து வைக்கணும்னு சொல்ல முடியுமா? அப்பெல்லாம் செய்யவே முடியாது. அது பிராக்டிகலா பாசிபிளே கிடையாது. ஒருத்தங்க அவங்களா வேலை செய்யணும்னு நினைச்சாதான் உண்டே தவிர ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணிலாம் வேலையை வாங்கவே முடியாது. விக்ரம்க்கு அந்த பவரை தந்திருக்காங்க. விக்ரம் நிறைய ஏதாவது வில்லங்கமா வேலை கொடுத்து எக்ஸ்போஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா இவங்க வந்து விக்ரம் சொல்றதை மதிக்க மாட்டாங்கன்றதுக்கு ப்ரோமோலியே காமிச்சிட்டாங்க. ஆக்சுவலா விக்ரம் இருக்கார்ல, திவ்யா சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க, வேலை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் குளிச்சுட்டு வருவேன், குளிக்காம வருவேன், அதெல்லாம் எதுக்கு உங்களுக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்ததா இவர் என்ன பண்றாருன்னா, கிச்சன் ஏரியால ஏதோ ஒரு வெஜிடபிளை வெட்டி வச்சிருக்காங்க போல, இன்னும் சின்னதா வெட்டுங்கன்ற மாதிரி ஏதோ தராரு. அப்படி தரும்போது திவ்யா இருக்காங்கல்ல, அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது நீங்க பேசுறத நான் பெருசா கண்டுக்க மாட்டேன், கொஞ்சம் கிண்டல் பண்ற மார்க்கிங் பண்ற மாதிரி தான் சவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு விக்ரம் இருக்கார்ல, என்ன சொல்றாருன்னா, எங்க குக்கர் விசில் அடிக்கிறதெல்லாம் நான் கேட்கலையேங்க, நீங்க இந்த வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஸோ விக்ரம் வந்து நிறைய வேலை தரலாம், இவங்களை சூப்பரா கஷ்டப்படுத்திடலான்ற மாதிரிலாம் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அது நடக்காது. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து விக்ரம தான் கடுப்பேற்றுவாங்க. நீங்க வேணா பாருங்க, விக்ரம் இந்த வேலையை செய்யுங்க, இதை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லுவாரு பார்த்தீங்களா. அப்படி சொல்லும் போது விக்ரம்குள்ள இருக்க வன்மம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகும். அப்படி விக்ரம் சொன்னாலுமே இவங்க 2 பேர் செய்ய மாட்டாங்க. திவ்யாவாவது செஞ்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது, சாண்ட்ராலாம் செய்ய மாட்டாங்க. விக்ரம மேற்கொண்டு கடுப்பு தான் ஆக்குவாங்க, டென்ஷன் தான் ஆக்குவாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கும் விக்ரம்க்கும் நடுவில் ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி திவ்யாக்கும் விக்ரம்க்கும் நடுவில் ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து நடக்கும். பிக் பாஸ் எவ்வளவு சூப்பரா கேம் விளையாடுறாரு பாருங்க. பிளேயர்ஸை விட்டு தள்ளுங்க, பிக் பாஸ் சூப்பரா எப்படி பாருங்க, இவங்க 2 பேரும் இப்ப கோர்த்து விடணும், சண்டை வரும், இன்னும் அதிக பிரச்சனை ஏற்படும். அதாவது பிக் பாஸ் பிரச்சனையை வர வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் யோசிக்கிறாரு பாருங்களேன். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.